கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இன்றைய வானிலை முன்னறிவித்தல். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்தியாவுக்கு தஞ்சமடைந்த 3 இலங்கையர்கள். விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட யுவதி. சர்ச்சைக்குரிய முதன்மை விநியோகஸ்தர் நிறுவனம் மீதான இடைநிறுத்தம் நீடிப்பு. விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவிகளுக்கான சானிட்டரி நாப்கின் வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர் மூலம் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10 வரை நாப்கினை கொள்வனவு செய்ய முடியும். இதற்கான அனுமதியை கல்வி அமைச்சின் செயலாளர் வழங்கியுள்ளார். முன்னதாக 2024ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கினை வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதியுடன் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த செய்முறை பரீட்சைகளில் 1,00,000க்கும் அதிகமான பரீட்சார்த்திகள் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் இன்று மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தலைமன்னாரிலிருந்து தாய் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மூவரும் நேற்றைய தினம் காலை தனுஷ்கோடிக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய யோகாவள்ளி, அவரது பிள்ளைகளான 8 வயது சிறுமி அனுஜா மற்றும் 5 வயதுடைய மிசால் ஆகியோர் தலைமன்னாரில் இருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் பகுதியை சென்றடைந்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்த கடற்காவல்துறையினர் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்து விசாரணைக்காக 3 பேரையும் மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் மூவரும் இந்தியா செல்வதற்கு படகு கட்டணமாக 2,75,000 ரூபாய் செலுத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் விசாரணைக்கு பின்னர் 3 பேரும் காவல்துறை மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த யுவதி ஒருவரை போலீஸ் சேவை அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். மொரட்டுவை படை முகாமில் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இதனை இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதியை கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரட்டுவை லுனாவா பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வீட்டிலிருந்து 80 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 500 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யுவதி மேலதிக விசாரணைக்காக மொரட்டுவை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய முதன்மை விநியோகஸ்தர் நிறுவனம் பெர்ச்சுவல் ட்ரேம் லிமிடெட் மீதான இடைநிறுத்தம் மேலும் 6 மாதங்களுக்கு மத்திய வங்கி நேற்று நீடித்துள்ளது. முன்னதாக மத்திய வங்கி 2017ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி பெர்ச்சுவல் ட்ரேம் வார்த்தையை முதலில் இடைநிறுத்தியது. அதன் பின்னர் தற்போது வரை ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறையும் குறித்த இடைநிறுத்தம் நீடிக்கப்பட்டு வருகின்றது. 2015ஆம் ஆண்டு அரச பத்திர விற்பனையில் முறைகேடுகள் குறித்து பெர்ச்சுவல் ட்ரேம்ஸ் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட பங்கு மற்றும் பத்திரங்கள் கட்டளை சட்டம் மற்றும் உள்ளூர் திரைசேரி உண்டியல்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் பெர்ச்சுவல் ட்ரேம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் வர்த்தக இடைநிறுத்தத்தை நீடிக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி தமது அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதன்படி 2024 ஜூலை 5 அன்று மாலை 4:30 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில்
பெட்ரோல் ஒடிஸ் மற்றும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை முதன்மை வியாபாரியின் வணிகம் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. நாளை முதல் 16 வரை நடைபெற உள்ள போச்ரா மாநாடு இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த மாநாடு பலாம்பேட்டிய போச்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு காலி வீதி, கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டியில் உள்ள மரைன் டிரைவிற்கு நுழையும் பல வீதிகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையும் வீதிகள் மூடப்படும். அதே நேரம் அன்றைய தினம் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை வீதிகள் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் SPP நிஹால் தல்துவா தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.